بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் கல்வி ஊக்குவிப்பு மையத்தினூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபிலக்கிணைய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாகவும் தொடராகவும் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது, இன்றைய அமர்வானது 39வது வகுப்பு தொடராக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடந்த சில வாரங்களாக உங்களோட தரம் 10க்குரிய 3ஆம் தவணை பரீட்சையை சிறந்த முறையில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சில மீட்டல் செயற்பாடுகளில் ஈடுபட்டோம். பெரும்பாலும் எல்லோருக்கும் எக்ஸாம் நிறைவடைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இபிசி, நீங்கள் எந்த குரூப் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும், 2023 2024 பாய்ஸ் கேர்ள்ஸ் என்று வெவ்வேறாக குரூப்புகள் காணப்படுகின்றன. நீங்கள் எந்த குரூப் இருக்கிறீங்களோ அந்த குரூப்பில் நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று கேட்டிருந்தோம். நீங்கள் கருத்து கணிப்புண்டா கருத்து கணிப்பல்ல, நீங்கள் பெற்ற புள்ளிகளை பதிவிடுமாறு. நீங்கள் என்னென்ன, இப்போ நாங்கள் 75க்கு மேலே 65க்கும் 74க்கும் இடையில என்று அந்த போல் சிஸ்டம் ஒன்று கூடாக உங்களோட மார்க்ஸை நாங்கள் கேட்டிருந்தோம். எனவே இதுவரைக்கும் அதில் டிக் பண்ணாதவங்க உரிய இடத்துல அதை டிக் பண்ணுமாறு நாங்கள் அன்பாக வேண்டிக்கொள்கிறோம். அதே போல் இன்ஷா அல்லாஹ் நான் சென்ற வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் சில கவிதைகளை வேகமாக சொல்லித்தந்தேன். உதாரணமாக இந்த அன்னிலாம், அதே போல் தொலால் பத்ரு அலைனா, ரைட், இது போன்ற கவிதைகளை நான் சற்று வேகமாக உங்களுக்கு நான் கற்றுத்தந்தேன். எனவே நாங்கள் அந்த கவிதைகளையும் ஓரளவு விளக்கமாக, விரிவாக, நிதானமாக கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. சரியா? அந்த வகையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த கவிதைகளையும் கொஞ்சம் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். சரியா? ரைட். நாங்கள் தொலால் பத்ரு அலைனா கொஞ்சம் விரிவாகத்தானே பார்த்தோம். அது விளங்கினா எல்லாருக்கும்? அதில் எதுவும் டவுட் இருக்குதா? தொலால் பத்ரு அலைனால இல்லை சார். இல்லை தானே? சரி, ஓகே. தொலால் பத்ரு அலைனால டவுட் இல்லை. யாருக்காவது டவுட் இருக்கிறா? அதில் படிச்சுக்கிறதானே, ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு கவிதை தானே. ஓகே, இருக்கிறா இல்லையா? ஒன்று மெசேஜ் சரி பண்ணுங்களே. இருக்குது அல்லது இல்லை, நாங்கள் படித்தோம், படிக்கல, நோ டவுட், எல்லாமே கிளியராக இருக்குது, ஏதாவது சொல்லலாமே. ஓகே, சரி. சார் கேளுங்க. இப்படி கவிதையில சார் இந்த கவிஞரின் நோக்கம் என்னன்னு சொல்ல, அதுக்கு எப்படி சார் விட கொடுக்குறீங்க சொல்ல? அந்த வினாத்தாள் 2ல் வர கேள்வி இல்லையா, கவிஞரின் நோக்கம் யாது? அது கவிஞரின் நோக்கம் என்றது கவிஞரின் சிந்தனை யாது, கவிஞர் நாட வருகின்ற விடயம் என்ன, அப்படி பல வடிவங்கள் அந்த கேள்வி வரலாம். கவிஞரின் நோக்கம் என்ன, கவிஞரின் சிந்தனை யாது, கவிஞர் நாட வருகின்ற விடயம் என்ன, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே விடையாத்தான் வரப்போகுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட கவிதையை சொல்லிட்டு, இப்போ உதாரணமாக நாங்கள் எடுப்போமே, தொலால் பத்ரு அலைனா, இது ஒரு கவிஞர். ஓகே, பரவாயில்ல. இந்த கவிதையில கவிஞருடைய நோக்கம் என்று பார்க்கல, உண்மையில நோக்கம் என்னவாக இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவை நோக்கி வருகின்ற மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வருகின்ற போது ரசூலுல்லாவை சிறந்த முறையில் வரவேற்று சரியா அவருடைய உள்ளத்தை குளிரச் செய்வதே கவிஞருடைய நோக்கமாக இருந்தது என்று சொல்லலாம். உதாரணமாக பழகினா அவளுக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க தொழுகையை பத்தி அல்லது ரமலானை பத்தி ஒரு கவிதை ஒன்றை நீங்க படிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த தொழுகையோட முக்கியத்துவம் அல்லது ஜமாத்துடைய முக்கியத்துவம் அல்லது ரமலானுடைய முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு அந்த கேள்விக்கான விட எழுதலாம். உதாரணமாக இன்சால் தனி என்ற அந்த கவிதை வாரன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த கவிதைக்கு இப்படி ஒரு கேள்வி என்று வார கவிஞரின் நோக்கம் யாது? அப்ப ஒரு முஸ்லீம் அடிப்படையாக அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான 4 விடயங்களை பற்றி கவிஞர் இங்கு அழகான முறையில ஞாபகப்படுத்துகின்றார். சரியா? இறைவன், வேதம் மற்றும் நபி, அதே போல அவனுடைய எதிரி, மனிதனுடைய உண்மையான எதிரி போன்றோரை கவிஞர் மிக அழகான முறையில எடுத்து காட்டுகின்றார். அப்ப ஒரு அடியான் அல்லது ஒரு மனிதன் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை விடயங்களையே கவிஞர் இங்கு குறிப்பிட விரும்புகின்றார் என்ற மாதிரி நீங்க வடமொழி நடைகள் சரி விளங்கினா அவளுக்கு. ஓகே சார். ஓகே, அது என்ன கவிதை வந்தாலும் அந்த கவிதையில வரக்கூடிய ஒரு மைய கருத்தொன்றிக்கும் தானே. கவிதை எதை பத்தி சொல்லுதோ தலைப்பு வச்சு சொல்லும். மேலும் கவிதை குறிப்பாக எதை பற்றி அதிகமாக வலியுறுத்தி பேசுகின்றதோ, எதை பத்தி சொல்லுதோ அது எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்டா அந்த கேள்விக்கான விட எழுதலாம். எழுதலாம். ஓகே ரைட். இது கிரேட் 10 வந்து கிரேட் 10 கிளாஸ். ஆனா புதிய பேட்ச் அல்லையா, புதிய கிரேட் அல்ல. சரியா? இது இப்ப 11க்கு போக இருக்கிற ஆட்கள், போன ஆட்கள். ரைட். ஓகே, அவங்களுக்கு தான் இந்த கிளாஸ். கிரேட் 10க்கு இன்னும் கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண இல்லை இல்லையா? ஓகே ரைட். ஓகே, அப்ப நாங்க தலால் பத்ரு அலைனா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? சார். ஓகே ரைட். இந்த கேள்விகளுக்கு நீங்க விட எழுதல இருக்குமாண்ணா? நான் அனுப்பவும் இல்லை. அப்படித்தானே புள்ளகள்? சார். ஓகே, நான் அப்ப கேள்விகள் இன்ஷால்லா அனுப்பி விட்றேன்னா. உங்களுக்கு நடந்த எக்ஸாம் லேசா இருந்துச்சா? நடந்த எக்ஸாம் எல்லாம்? சார். ஓகே, ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குதா என்னன்னு தெரியல. ஓகே, இல்ல நீங்க படிக்கிற விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த அளவு தூரம் உங்களுக்கு பயனாகிக்குது என்றத நீங்க எங்களுக்கு சொன்னாத்தான், வாட்ஸ்அப் கூடாக ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு சொன்னாத்தான் எங்களுக்கும் அது வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு திருப்தி அடையலாம் எங்களுக்கு. ஏன்னா நாங்க இப்ப படிப்பிக்கிறதுல ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. நாங்க ஏதோ ஒரு தாக்கத்தை நோக்கி போறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கும் வளமை போல செய்யறது என்ன மாதிரி ஆகிடும். அப்ப அவளுக்கு பிரயோசனமா இருந்திக்குது. அப்படியா சார்? போன டைம் பார்க்க இந்த டைம் நல்லா கூடிக்குது சார். ஓகே, கூடிக்குதுண்டா 45ல இருந்து 67க்கு வந்தீங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஹைர். அப்ப தொடர்ச்சியா நீங்க வகுப்புக்கு வார நேரம் இன்ஷா அல்லாஹ் இந்த 67 அடுத்த முறை 77 ஆகும். அதுக்கு அடுத்த முறை 87, அதுக்கு அடுத்த முறை 96, 95 அப்படித்தான் வரும். விஷயம் என்னன்னா தொடர்ச்சியாக வகுப்பு மிஸ் பண்ணாம நீங்க வாங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை ஏ என்ற அந்த கிரேடை நோக்கி நகர்த்தி கொண்டு போறோம். சரியா மகள்? ஓகே வந்து கிரேட் 11 சார். ஓகே ஹைர். ஓகே, பரவாயில்ல. அப்பையும் கூட நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப எக்ஸாம் வருது. அப்ப ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னுக்கால நாங்க ரிவிஷன் வைப்போம், மீட்டர் வகுப்புகளை வைப்போம், கடந்த கால வினாப்பத்திரங்களை பார்ப்போம், மொடல் பேப்பர்ஸுகளில் எடுத்து தேடி வச்சுக்கிறோம். அது எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். அப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஐடியா வரும். ரைட். ஓகே, இந்த கேள்வி வந்தா இப்படித்தான் எழுதணும், இந்த கேள்வி வந்தா இப்படித்தான் எழுதணும்ன்ற ஒரு ஐடியா ஒன்று வரும். சரியா? சார். ஓகே. நம்ம சிலபஸ் முடிச்சிடலாமா சார்? இப்போ நம்ம கோயிலுக்கு கடையில நீங்க சொல்றது நீங்க 11ஆம் ஆண்டா இப்ப? இல்ல, நம்ம 10ஆம் ஆண்டு சார். ஓகே, 10ல இருந்து 11 போறீங்க தானே? நீங்க சிலபஸை முடிக்கணுமே. நீங்க 11ஆம் ஆண்டு போனாலும் கூட மகன் உங்களுக்கு என்ன பகுதி கேள்வி வரும் இல்லை எங்களுக்கு தெரியாதானே. நீங்க 11ஆம் ஆண்டு எக்ஸாம்ல ஃபைனல் எக்ஸாம்ல 10ஆம் ஆண்டுல இருந்தும் கூடுதலாக வரலாம்.
எனவே நீங்க சிலபஸை முடிக்கிறது தான் நல்ல. ஓகே ரைட். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறாக்களும் கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறீங்களா? வேற வேற பாடங்கள் நாளைக்கு நடக்க இருக்குது படிக்கணும்னு சொல்றாக்கள். ஓ சார். ஓ, என்ன பாடம் நாளைக்கு? நாளைக்கு இஸ்லாம். இஸ்லாமனா? இந்த எவ்வளவு கஷ்டமான பாடம் உண்டல்ல இல்லையா? ஓ சார். சார் ஓகே ரைட். வேற வேற யாருக்காவது வேற என்ன பாடங்கள் அப்படி எக்ஸாம் நடக்கிற நாளைக்கு? தமிழா? எல்லா இடம் முடிஞ்சிட்டானே சார் எக்ஸாம்? இல்ல அது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடக்குது. சில தமிழா சில இடங்கள்லாம் நடந்து முடிஞ்சிக்குது, சில இடங்கள்லாம் நடக்கிறது இருக்குது, சில இடங்கள் நடந்து கொண்டிருக்குது, சில இடங்கள் நடக்கவே இல்லை. அது ஒவ்வொரு ஜோனல்ல ஒவ்வொரு மாகாணத்துல ஒவ்வொரு பாடசாலையில எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு டுமாரோ தான் சார் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது. சரியா? ஹைர். அப்ப நீங்க நாளைக்கு எக்ஸாமுக்குள்ளாக்கள் நீங்க உங்களோட சப்ஜெக்ட்ல படிங்க புள்ளகள். ஏண்டா இந்த டைம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான டைம். நீங்க இந்த டைம்ல படிக்கிறது தான் கொஞ்சம் தலையில நிற்கும் இல்லையா? ரைட். நான் இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங் கேட்டுக்கிறீங்க, நான் அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் அல்ல, அந்த சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு மட்டும். ஓகே ரைட். தமிழ் எக்ஸாம் ஓகே போகலாம், நீங்க லீவ் ஆகலாம், நீங்க படிக்கலாமா? தமிழ், சிங்களம், அடுத்தது இஸ்லாம் படிச்சா தானே எழுதலாம். இஸ்லாமா இருந்தாலும் ஆனா படிக்காம எழுதலவே. அதால நீங்க போங்க. ஏண்டா இப்ப இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு அது கஷ்டமாகும். நாளைக்குள்ள எக்ஸாமுக்கும் படிக்கணும். ரைட். ஓகே ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லீவ் ஆகட்டும் சமா. ஓகே லீவ் ஆகட்டுமா? அது ரெக்கார்டிங் போட்டிருந்தே ஆனா ஓகே கொடுத்துட்டு அவர் அனுப்புவாராம். ரெக்கார்டிங் தேவையானவங்களுக்கு. ஹைர் இன்ஷா அல்லாஹ். ரெக்கார்டிங் தேவையானவங்களுக்கு நாங்க அனுப்புவோம்னா. ரைட். ஓகே சரி. ரிவிஷன் அல்ல, இன்னைக்கு நாங்க சப்ஜெக்ட் ஒன்று தான் படிக்கலாமான்னு இருக்கிறோம். ரைட். ஓகே. அரபிக் லிட்ரேச்சர் பாஸ் பேப்பரை நாங்கள் அனுப்பிட்டோமே, அனுப்பலையா அவங்களுக்கு அரபிக் லிட்ரேச்சர் பேப்பர்? ரைட். ஓகே. அரபிக் லிட்ரேச்சர் பேப்பரை கிடைச்சதெல்லாம் அனுப்பிடுமா ஞாபகம்? அனுப்பலையோ தெரியா? அனுப்பலையோ? என்ன பேப்பர் சார்? இல்ல உங்களோட குரூப்ல நாங்க வந்து அரபிக் லிட்ரேச்சர் பேப்பர் அனுப்புறேன்னு சொன்ன அனுப்பிக்கலையா? ஓகே அனுப்பலைக்கும். ஓகே ஏதோ சரி. ஓகே நான் பாக்குறேன். நான் நினைச்ச அன்றைக்கு அனுப்பியிருப்பேன், நன்றி மறந்துருக்கும். ஓகே. அப்ப ஏற்கனவே எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் வகுப்புல இருங்களா? ரைட். இருந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடத்தை பார்ப்போம். ரைட். இப்ப இருக்கிற எல்லாரும் கட்டாயமாக என்னோட கதைக்கணும். நீங்க மைக்க அன்மியூட் பண்ணி கதைக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு வகையில எனக்கு அந்த சட் பாக்ஸின் ஊடாக சரி கதைக்க பாருங்க. இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் படிப்பிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரைட் ரைட். இதுல ரெண்டாவது இந்த கவிதை உங்களுக்கு எப்படி? நாங்க குயிக்கா பார்த்தோம், திருப்ப இன்னொரு முறை பார்க்கணுமா இல்லாட்டி அடுத்த கவிதையை நோக்கி நான் போகவா? இது பாப்போம் சார். பாப்போமேனா? ஹைர். ஓகே ரைட். அந்நிலாம் அண்டா கருத்து என்ன? நீங்க ஸ்கூல்லயும் படிச்சிருப்பீங்க. அந்நிலாம் அண்டா என்ன கருத்து? ஒழுங்கு அல்ல, ஒழுங்கு, நேர்த்தி. சரியா? அந்த கருத்துக்கெல்லாம் வரும் அந்நிலாம். சரியா? ரைட். இதுல பாருங்க, இன்னல்லதி யுரத்திபு மதாஅஹு லா யதஅப் ஃபகுல்லு ஷைஇன் இன்தஹு மௌதிஉன் அத்தஹ் மதா யஉத் இலைஹி யஜிதுஹு ஃபீ யதைஹி ஃபவக்துஹு முதப்பருன் வஜுஹ்துஹு முவஃபருன் ஃபஹ்ரஸ் அலா நிலாமி துஹக்கிகுல் மராம். ரைட். ஓகே. இதுல பாருங்க, இப்ப ரைட். இன்னல்லதி யுரத்திபு மதாஅஹு லா யதஅப். சரியா?
ரைட். இன்னல்லதி இப்ப இதுல வந்து நீங்க பாருங்க, இன்ன என்ற கருத்து நிச்சயமாக. நாங்க சூரத்துல் கௌசர்ல படிச்சோம். இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம். இன்னா, அதே போல இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், நிச்சயமாக. இன்ன ஷானியக, அப்ப இன்ன என்ற சொல் வந்து என்ன கருத்துல வரும்? நிச்சயமாக என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். அல்லது யுரத்திபு, அல்லது யுரத்திபு என்ற கருத்து ஒழுங்குபடுத்துபவன், நேர்த்தியாக வைத்திருப்பவன் என்ற கருத்துகள வரும். சரியா? ஒழுங்குபடுத்துபவன், நேர்த்தியாக வைத்திருப்பவன். அப்ப யாரை பத்தி இந்த கவிதை சொல்ல போகுதுன்றா, நேர்த்தியாக தன்னுடைய பொருட்களை வைத்திருப்பவனை பற்றித்தான் இந்த கவிதை பேச போகின்றது. எனவே இன்னல்லது யுரத்திபு, நிச்சயமாக ஒழுங்குபடுத்துபவன் அல்லது நேர்த்தியாக வைத்திருப்பவன். ரைட். இதை மத்தாஅஹு, மத்தாஅஹு என்ற தன்னுடைய பொருட்கள். அப்ப இன்னல்லது யுரத்திபு மத்தாஅஹு, நிச்சயமாக தனது பொருட்களை நேர்த்தியாக வைத்திருப்பவன், ஒழுங்காக வைத்திருப்பவன் என்ன செய்ய மாட்டானாம்? லா யத்அப், லா யத்அபன்ன கருத்து களைப்படைய மாட்டான். லா யத்அபன்ன கருத்துன்னா களைப்படைய மாட்டான், டயர்டாக மாட்டான். சரியா? அப்ப பாருங்க, இன்னல்லது யுரத்திபு மத்தாஅஹு லா யத்அப், தனது பொருட்களை நேர்த்தியாக வைத்திருப்பவன், ஒழுங்குற வைத்திருப்பவன் ஒருபோதும் களைப்படைய மாட்டான். சரியா? ரைட். முதலாவது வரி கிளியரா? சார். ஓகே, ரைட். நீங்க ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக நான் சொல்ற ஒழுங்குல பார்த்து கொண்டு வந்தா அவளுக்கு லேசா விளங்கும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, ஃபகுல்லு ஷைஇன் இன்தஹு மௌதிஉன் அத்தஹ். ரைட். ஓகே. ஃபகுல்லு ஷைஇன், ஃபகுல்லு ஷைஇன் என்ற கருத்து இங்க ஃப வந்திருக்குது இல்லையா? ஃப அந்த, அந்த வகையில், எனவே, ஆகவே, இது போன்ற கருத்துக்களை தரும். அதுகளுக்கு மொழிபெயர்க்கும் தேவையில்ல, மொழிபெயர்த்தாலும் பிரச்சனையும் இல்லை. சரியா? அது பிரச்சனை இல்லை. ஃப குல்லு ஷைஇன் என்ற கருத்து ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு பொருளும், ஆகவே ஒவ்வொரு பொருளும் என்று சொல்ல மேலும். சரியா? ஃபகுல்லு ஷைஇன், ஷைஉன் என்ற கருத்து பொருள். ரைட். அப்ப ஃபகுல்லு ஷைஇன் என்ற கருத்து ஒவ்வொரு பொருளும், இன்தஹு அவனிடத்தில், யாரிடத்தில்? தன்னுடைய பொருட்களை நேர்த்தியாக வைத்திருப்பவனிடத்தில், இன்தஹு அவனிடத்தில். ரைட். அப்ப ஃபகுல்லு ஷைஇன் இன்தஹு, ஆகவே ஒவ்வொரு பொருளும் அவனிடத்தில், மௌதிஉன் அஅத்தஹ், மௌதி, மௌதி என்ற கருத்து அந்த நாங்க ஒரு இடம், ஒரு இடம் என்றா உரிய இடம், அதாவது நாங்க பொருட்களை வைக்கின்ற இடத்துக்கு தான் நாங்க மௌதி என்ற சொல்ல பயன்படுத்துறோம். இல்லைங்களா? நாங்க எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நாங்க சொல்றது மௌதி, மௌதி என்று சொல்றேன். உதாரணமாக வீட்டுல வந்து தொலைக்காட்சி இருக்கும், தொலைக்காட்சி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அப்ப தொலைக்காட்சி வைக்கின்ற மௌதி அதுதான். அதே போல சமையலறை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு தூள் ஐட்டங்களும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதே போல கத்தி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதே போல ஒவ்வொரு பொருளையும் உங்களோட தூங்குமறை எடுத்துக்கொண்டா அல்லது நீங்க படிக்கின்ற அறை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு பொருளையும் வைக்கின்ற ஒவ்வொரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நாங்க சொல்றது மௌதி என்று சொல்றது. அப்ப ஃபகுல்லு ஷைஇன் இன்தஹு மௌதி, ஒவ்வொரு பொருளும் அவனிடத்தில் எப்படி இருக்கும்? உரிய இடம், அந்த உரிய இடம். சரியா? உரிய இடம். அது எப்படியான இடம்? அஅத்தா, அஅத்தஹு என்ற கருத்து அதற்கென அவன் தயார்படுத்திய, அதற்கென அவன் தயார்படுத்திய என்ற கருத்து என்ன? அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் என, ஒவ்வொரு பொருளுக்கும் என அவன் தயார்படுத்திய அந்த உரிய இடத்தில் அந்த பொருள் காணப்படும். இல்லைங்களா? ஃபகுல்லு ஷைஇன், ஒவ்வொரு பொருளும், இன்தஹு அவனிடத்தில், மௌதிஉன் அஅத்தஹ், அதற்கென அவன் தயார்படுத்திய இடத்தில் இருக்கும். விளங்கினா அவளுக்கு? விளங்கினா பிள்ளைகள்? ஓகே, ரைட். அப்ப திரும்ப பாருங்க, ஃபகுல்லு ஷைஇன் இன்தஹு, ஒவ்வொரு பொருளும் அவனிடத்தில், மௌதிஉன் அஅத்தஹு, அதற்கு என அவன் தயார்படுத்திய இடத்தில் இருக்கும். சரியா? இப்ப திரும்ப பாருங்க, இன்னல்லதி யுரத்திபு மத்தாஅஹு லா யத்அப், தனது பொருட்களை நேர்த்தியாக வைத்திருப்பவன் நிச்சயமாக ஒருபோதும் களைப்படைய மாட்டான். ஃபகுல்லு ஷைஇன் இன்தஹு மௌதிஉன் அஅத்தஹ், அவனிடத்தில் ஒவ்வொரு பொருளும் அதற்கென தயார்படுத்திய இடத்திலேயே இருக்கும். எனவே அவன் என்ன செய்ய மாட்டான்? களைப்படைய மாட்டான்.
சரியா, களைப்படைய மாட்டான். ரைட். ரைட். ஓகே, கிரேட். மின்ஹாஸ், நீங்க கிரேட் 11 ஸ்டார்ட் பண்ணுமாறு கேட்குறீங்க. அப்படின்னா நாங்க படிக்காத பகுதி அப்படியே விட்டுட்டு கிரேட் 11 போவோம்னு சொல்றீங்களா? மின்ஹாஸ். ஓகே, நாங்க மகன் நாங்க இன்ஷா அல்லாஹ் படிச்ச பாடங்களோட கம்ப்ளீட்டா முடிப்போம். ரைட். இப்ப நாங்க ஏற்கனவே நிறைய பகுதிகளை முடிச்சுக்கிறோம். 10ஆம் ஆண்டு பகுதியில என்ன படிக்கிறது இருக்குதோ இன்னும் பேலன்ஸாக அது இன்னும் ஒரு 5-6 வகுப்பு போனாலும் பரவாயில்ல, நாங்க கம்ப்ளீட்டா முடிப்போம். அதுதான் எங்களோட கிளாஸ்ல ஒழுங்கு. ஏண்டா சம்டைம் ஸ்கூல்ல கூட கடைசி பகுதியை படிப்பிக்காம எக்ஸாம் நடந்தும் இருக்கலாம். ஸ்கூல்ல கூட சரியா கடைசி பகுதிகளை படிப்பிக்காம எக்ஸாம் நடந்தும் இருக்கலாம். அவங்க 11ஆம் ஆண்டு போன பிறகு அந்த ஃபைனலாக படிக்க வேண்டிய பகுதிகளை படிக்காமலே போனா சில நேரம் ஃபைனல் எக்ஸாம்ல அந்த கவிதையோ பழமொழியோ அரபு தமிழோ ஏதாவது ஒன்று வந்தால் எப்படி எழுதுற இன்னொரு சேலஞ்ச் ஒன்று வந்துடும். அதனால நாங்க இன்ஷா அல்லாஹ் படிச்சு முடிப்போம். எங்களுக்கு டைம் இருக்கிறதானேனா அங்கல 11ஆம் ஆண்டு போனாலும் நாங்க இன்ஷா அல்லாஹ் டைம் எடுத்து படிக்கலாம். ரைட். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, மதா யவுத் இலைஹி யஜிதுஹு ஃபீ யதைஹி. மதான கருத்து எப்போது, மதானா எப்போது, யவுத் இலைஹி என்று சொல்ல நீங்க அப்படியே பாருங்க. உண்மையில யவுத் வந்தா மீண்டா, மீள்கிறான். மதா யவுத் எப்போது மீள்கிறானோ, இலைஹி என்றது அந்த பொருள் இருக்கும் இடத்தின் பக்கம். சரியா, அந்த பொருள் இருக்கும் இடத்தின் பக்கம் எப்போதெல்லாம் அவன் மீள்கிறானோ, ரைட், எப்போதெல்லாம் அவன் மீள்கிறானோ, யஜிதுஹு ஃபீ யதைஹி, அப்போது அவன் அந்த பொருளை தனது இரு கரங்களிலும் பெற்றுக்கொள்கிறான். அப்போது அவன் அந்த பொருளை தனது இரு கரங்களிலும் பெற்றுக்கொள்கின்றான். வீடியோ ஒன்று இருக்குது மகள் மரியம் ப்ளீஸ். வீடியோ ஒன்று இருக்குது. சரியா, ரைட். ஓகே, அப்ப ஓகே, ரைட். பாருங்க, மதா யவுத் இலைஹி யஜிதுஹு ஃபீ யதைஹி. ரைட். அப்ப அந்த பொருளின் பக்கம் அவன் எப்போதெல்லாம் மீள்கின்றானோ அப்போதெல்லாம் அந்த பொருளை தனது இரு கரங்களிலும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப ஃபீ யதைஹி என்ற கருத்து என்ன, அவனுடைய இரு கரங்களில் என்று வரும். யஜிதுஹு என்ற கருத்து என்ன, அதனை பெற்றுக்கொள்கின்றான் என்ற கருத்துல வரும். அப்ப மதா யவுத் இலைஹி யஜிதுஹு ஃபீ யதைஹி, எப்போது அவன் அப்பொருளின் பக்கம் மீள்கின்றானோ அப்போதெல்லாம் அந்த பொருளை அவன் தன்னுடைய இரு கரங்களிலும் பெற்றுக்கொள்கின்றான். சரியா, ரைட். ஓகே, அப்ப 3 வரிகளை பார்த்தோம். 4வது வரி என்ன, ஃபவக்துஹு முதப்பருன் வஜுஹ்துஹு முவஃபருன். ஆகவே வக்துஹு, வக்தண்டா நேரம். சரியா, வக்துஹு என்ற கருத்து அவனுடைய நேரம். ஃப என்ற கருத்து ஆகவே. ஃப என்ற கருத்து என்ன, ஆகவே என்று வரும். சரியா, வக்தண்டா கருத்து நேரம், வக்துஹு என்ற கருத்து அவனுடைய நேரம். அப்ப ஃபவக்துஹு என்று வந்த கருத்து என்ன, ஆகவே அவனுடைய நேரம். முதப்பருன் என்ற கருத்து திட்டமிடப்பட்டதாக இருக்கும். திட்டமிடப்பட்டது என்றா அவன் ஒன் டைமுக்கு வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான். அந்த பொருட்களை எல்லாம் அங்கும் இங்கும் வைத்துவிட்டு அவற்றை தேடி அலையக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான். அவனுடைய நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும், முதப்பர், திட்டமிடப்பட்டதாக இருக்கும். ஃபவக்துஹு முதப்பர். சரியா, மட்டுமல்லாமல் வஜுஹ்துஹு முவஃபருன். வ என்ற கருத்து மேலும் ஜுஹ்துஹு என்ற கருத்து என்ன, அவனது முயற்சி. ஜுஹ்து என்ற முயற்சி, உழைப்பு. அப்ப ஜுஹ்துஹு அவனது முயற்சி, அவனது உழைப்பு. சரியா, ஜுஹ்துன். ரைட். அப்ப வஜுஹ்துஹு முவஃபருன் என்ற கருத்து என்ன, சேமிக்கப்பட்டது. ரைட். அப்ப
வஜுஹ்துஹு முவஃபருன் என்ற கருத்து அவனுடைய முயற்சியோ சேமிக்கப்பட்டதாக இருக்கும். சரியா, அவனுடைய முயற்சி சேமிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படின்னா நான் கடைசி வகுப்பிலே சொல்லி தந்தேன், நாங்க மேலோட்டமா பார்க்கிற நேரம் அவனுடைய நேரம் திட்டமிடப்பட்டதாகவும் அவனது உழைப்பு அல்லது முயற்சி சேமிக்கப்பட்டதாகவும் இருக்கும். பொருட்களை தேடி 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 அவன் களைப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப களைப்படையாம இருக்கிறதால அவன் இன்னொரு விஷயத்துல இன்னொரு தேடலுக்காக, அதாவது இன்னொரு விஷயத்துக்காக அவன் என்ன செய்யலாம், தன்னுடைய உழைப்பை தன்னுடைய முயற்சியை அவன் பயன்படுத்தலாம். அப்ப ஃபவக்துஹு முதப்பருன் வஜுஹ்துஹு முவஃபருன். அப்ப அவனுடைய நேரம் திட்டமிடப்பட்டது, அவனது முயற்சி சேமிக்கப்பட்டது. முவஃபரண்டா சேமிக்கப்பட்டிருக்கிற. சரியா, ரைட். திரும்ப பாருங்க. இன்னல்லதி யுரத்திபு மதாஅஹு லா யதஅப். நிச்சயமாக தன்னுடைய பொருட்களை ஒழுங்குற வைத்திருப்பவன் களைப்படைய மாட்டான். ஃபகுல்லு ஷைஇன் இன்தஹு மௌதிஉன் அத்தஹ். ஏனெனில் ஒவ்வொரு பொருளும் அவனிடத்தில் அதற்கென அவன் தயார்படுத்திய இடத்திலேயே இருக்கும். மதா யஊத் இலைஹி யஜிதுஹு ஃபி யதைஹி. எப்போதெல்லாம் அவன் அவ்விடத்துக்கு மீள்கிறானோ அப்போதெல்லாம் அப்பொருளினை அவன் தனது இரு கரங்களிலும் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே ஃபவக்துஹு முதப்பருன் வஜுஹ்துஹு முவஃபருன். அவனுடைய நேரம் திட்டமிடப்பட்டதாகவும் அவனுடைய முயற்சி சேமிக்கப்பட்டதாகவும் இருக்கும். ரைட். கடைசி வரைய பாருங்க. ஃபஹ்ரஸ் அலன் நிஸாமி துஹக்கிகுல் மராம். ரைட். ஃபஹ்ரஸ் அலான கருத்து ஆகவே நீ ஆசை கொள், நீ விருப்பங்கொள், நீ வேட்கை கொள். ஃபஹ்ரஸ் அலா எதன் பக்கம்? அந்நிதாம். அந்நிதாம் என்றா நேர்த்தி, ஒழுங்கு. அப்ப நேர்த்தியின் பால் நீ ஆசை கொள், நேர்த்தியை விரும்பு. சரியா, ஒழுங்கினை நீ விரும்பு, நேர்த்தியை விரும்பு. ஃபஹ்ரஸ் அலன் நிலாம். நீ நேர்த்தியாக இருக்க வேட்கைகொள், நீ ஒழுங்குற இருக்க ஆசைகொள் என்ற கருத்துல வரும். ஏன் நீ அப்படி செய்ய வேண்டுமெண்டா? துஹக்கிக்குல் மராம். துஹக்கிக்குன்னா நீ அடைந்து கொள்வாய். எதை அடைந்து கொள்வாய்? அல் மராம். அல் மராம் என்ற கருத்து இலட்சியம், இலக்கு, கோல். சரியா, அப்ப ஃபஹ்ரஸ் அலன் நிஸாமி துஹக்கிக்குல் மராம். சரியா, நீ ஒழுங்கை பேணுவதில் ஆசை கொண்டு, நீ ஒழுங்கை பேணுவதில் அல்லது நேர்த்தியை கடைபிடிப்பதில் நீ ஆசை கொண்டு வேட்கை கொண்டு உன்னுடைய இலக்கை நீ அடைந்து கொள் என்ற கருத்துல கவிஞர் கடைசியாக இந்த வரையில சொல்றாரு. ரைட். அப்ப 5 வரிகளும் பார்த்தோம். கிளியரா? திருப்ப பாருங்க. இன்னல்லதி யுரத்திபு மதாஅஹு லா யதஅப். தன்னுடைய பொருட்களை நேர்த்தியாக வைத்திருப்பவன், ஒழுங்குற வைத்திருப்பவன் நிச்சயமாக களைப்படைய மாட்டான். ஃபகுல்லு ஷைஇன் இன்தஹு மௌதிஉன் அத்தஹ். ஏனெனில் ஒவ்வொரு பொருளும் அவனிடத்தில் அதற்கு என அவன் தயார்படுத்திய இடத்தில் இருக்கும். மதா யஊத் இலைஹி யஜிதுஹு ஃபி யதைஹி. எப்போதெல்லாம் அவன் அப்பொருளின் பக்கம் மீள்கிறானோ அப்போதெல்லாம் அப்பொருளினை தன்னுடைய இரு கரங்களிலும் பெற்றுக்கொள்வான். ஃபவக்துஹு முதப்பருன் வஜுஹ்துஹு முவஃபருன். ஆகவே அவனுடைய நேரம் திட்டமிடப்பட்டதாகவும் அவனது முயற்சி சேமிக்கப்பட்டதாகவும் இருக்கும். ஃபஹ்ரஸ் அலன் நிஸாமி துஹக்கிகுல் மராம். நீ ஒழுங்காக இருக்க அல்லது ஒழுங்குற இருக்க அல்லது நேர்த்தியாக இருக்க நீ ஆசை கொண்டு துஹக்கிகுல் மராம், இலக்கினை நீ அடைந்து கொள் என்ற கருத்துல இந்த கவிதை வந்திருக்குது. கவிதையில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் நீங்க பாடமாக்கணும் என்றில்ல, கவிதையையும் பாடமாக்கணும் என்றில்ல. கவிதையின் ஒவ்வொரு வரியும் எதை சொல்லுது என்றதை மட்டும் நீங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும்னா எக்ஸாம் ஈஸியா செய்யலாம். விளங்கினா? கவிதையின் ஒவ்வொரு வரியும் எதை சொல்லுது என்பதை நீங்க சரியாக கிரகிச்சு கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா வரும். சரியா? ஓகே, அதான் சொல்றா. ஓகே சார். ஓகே, அதானா? இல்ல முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிருச்சா? இங்க அதான் சொல்ற மாதிரி. ஓகே, புரியுங்களா?
ரைட், ஓகே. சரி, அப்ப நாங்க இந்த கவிதையை படிச்சோம். இந்த கவிதையில் காணப்படக்கூடிய படிப்பினைகளை பொறுத்தளவில் உங்களுக்கு உண்மையிலே மிக அழகாக, நேர்த்தியாக, ஒழுங்காக என்ன செய்யலாம், படிப்பினைகள் எழுதலாம்னு நான் நம்புறேன். ரைட். உதாரணமாக நேரத்தை திட்டமிட்டு முயற்சியை சேமிக்க இது உதவுகின்றது. நேர்த்தி, ஒழுங்கு என்பன உதவுகின்றது. ஏன்னா நாங்க ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய இடத்துல நாங்க வைத்தோம் என்று சொன்னால் எங்களுடைய நேரமும் சேமிக்கப்படும், முயற்சியும் உழைப்பும் என்ன செய்யப்படும், சேமிக்கப்படும். எங்களுக்கு அது ஒரு படிப்பினையாக எழுதலாம். அதே போல நாங்க எங்களோட பொருட்களை உரிய இடத்துல வச்சு பழகினா அதை தேடி 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 என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே நாங்க எங்களோட பொருட்களை அதற்கு உரிய இடத்தில் வைத்து பழக வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப அதே போலதான் படிப்பினைகள் இன்னொன்றுதான் என்ன, நேரத்தை, அதாவது நாங்க நேர்த்தியாக இருந்தோம் என்று சொன்னா, ஒழுங்காக எங்களோட நடவடிக்கைகளை, செயற்பாடுகளை அமைச்சு கொண்டோம் என்று சொன்னா, எங்களோட பொருட்களை நாங்க ஆங்காங்கே வைக்காம அதற்குரிய இடத்துல வைத்தோம் என்று சொன்னா, அது எங்களோட இலக்கை நோக்கி பயணிப்பதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, உண்மையில ஒருத்தருக்கு ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது, ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று அடையணும், ஒரு ஆசை ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அவருடைய செயற்பாடுகள் எல்லாமே ஒரு நேர்த்தியானதாக இருக்கும். ஒன் டைமுக்கு எழும்புவாரு, ஒன் டைம் தூங்குவாரு, ஒன் டைமுக்குள்ள செயற்பாடுகள் எல்லாமே செய்வாரு. ரைட். அப்படி இல்லாம ஒரு டார்கெட் ஒன்று இல்லாத, ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று இல்லாத, ஒரு கோல் ஒன்று இல்லாத ஆளை பார்த்தேன்னு சொன்னா அவர்கிட்ட எல்லாமே டிஸ்ஆர்டரா தான் இருக்கும். அவருடைய திங்ஸ், அவருடைய எல்லாமே டிஸ்ஆர்டர். அவரு தூங்குற டைம்ல வித்தியாசம் இருக்கும், எழும்புற டைம்ல வித்தியாசம் இருக்கும், சாப்பாடு நேரத்துல, சாப்பாடு டைம்ல வித்தியாசம் இருக்கும். அதே போல அவருடைய பொருட்களும் கூட அவரை மாதிரி டிஸ்ஆர்டராகத்தான் ஆங்காங்கே வைக்கப்பட்டு இருக்கும். சரியா? அப்ப இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒருவரிடம் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக கவிஞர் அடையாளப்படுத்துகின்ற விடயம் என்ன, நேர்த்தியாக இருத்தல், ஒழுங்காக இருத்தல், தன்னுடைய பொருட்களை அதற்குரிய இடத்தில் வைத்திருத்தல் என்ற அந்த அம்சத்தை கவிஞர் மிக அழகாக தொட்டு காட்டுகின்றார். சரி, இது போன்ற படிப்பினைகளை நீங்க எழுதலாம், படிப்பினைகள் கேட்டு வந்தால். சரியா? ரைட். அடுத்தது இலக்கிய கண்ணோட்டம் நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, நீங்க பாருங்க இந்த கவிதையில. ரைட். ஒரு இதை பார்த்தே சொல்லலாம், என்ன இலக்கிய நியமிக்குது சொல்லுங்க பார்க்க. ஒரு இலக்கிய நயம் இல்லை, அப்படியா? இந்த ஒவ்வொரு வசனத்திலும் அந்த 2 சொற்கள் ஒரே ஒரே சொல்லில் அமைந்திருக்கிற 2 சொற்கள் இருக்குது ஒவ்வொரு வசனத்திலையும். எஸ், அப்படி என்றா இப்ப யுரத்திப், இன்னல்லதி யுரத்திப் மதாஅஹு லா யதஅப். எஸ், யுரத்திபு யதஅப். எஸ், சம இன்த அஅத்த இலை யதை முதப்பர் முவஃபர் அலன் நிலாம் துஹக்கிகுல் மராம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எழுத்து கடைசி எழுத்துனா யுரத்திப் பாவில முடிவடைஞ்சிக்குது. ரைட். அதே போல இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹா என்ற எழுத்துல முடிவடைஞ்சிக்குது, ஹா. ரைட். ஓகே. இங்கில இலை யதை. ரைட். அதே மாதிரி முதப்பர் முவஃபர். உட கையில ஹைலைட்டர்கள் இருக்கிறா, நீங்க இப்படி இந்த ஹைலைட்டரை யூஸ் பண்ணலாமா? அந்த கவிதையில உட புத்தகத்திலேயே நீங்க இப்படி வேற வேற நிற பேனைகள், நிற பென்சில்கள் அல்லது ஹைலைட்டர் இருக்குமா இருந்தா நீங்க யூஸ் பண்ணினா உங்களுக்கு அது லேசா விளங்கும். ரைட். வேற நிக்குது. வேற என்ன இலக்கிய நயம் இருக்குது புள்ளகள்? ஒத்திசையான சொற்கள் இடம்பெற்றுள்ளது. ஒத்திசைவான சொற்கள் காணப்படுகின்றன. என்ன சொற்கள் இருக்குது ஒத்திசைவான சொற்களுக்கு? இலைஹிம் யதைஹி. ஓகே, வெரி குட். இலைஹி யதைஹி. வேற? அந்நிலாம் அல்மரா. அந்நிலாம் அல் மராம். சரியா? அந்நிலாம் அல் மராம். ரைட். ஓகே, அதுகளுக்கு ஒத்திசைவான சொற்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். ரைட். வேற என்ன இலக்கிய நயம்? வேறொன்றும் இல்லை, அப்படியா?
அந்த ஃபா என்ற உச்சரிப்பு வந்து மேலும் அதே போன்ற உச்சரிப்புகள் 2 தடவை வந்து இப்ப ஓசை நேத்துக்கால ஆரம்பத்துல ஃப என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பிச்சுக்கிறது வந்து அப்படியா 2ஆம் 4ஆம் 5ஆம் வரிகள் எல்லாமே ஃப என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பித்திருப்பதும் ஓசை நேத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று நீங்க சொல்றீங்கண்ணா? சார். ஓகே ஓகே ரைட், நல்ல பாயிண்ட். ரைட், வேற வேற என்ன? இந்த சொற்களை எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? சம அளவிலான சொற்களை கொண்டதாக கவிவரிகள் காணப்பட்டு இருக்கும். ஏன்னா அதையும் இவங்களுக்கு ஒரு இலக்கிய நயமாக சொல்லலாம். அதே போல இந்த முதப்பருன், ரைட், முதப்பருன், அதே போல முவஃபருன், அதுக்கு ஒத்த ஓசை கொண்ட சொற்களாக இந்த 2 சொற்களையும் இவங்களுக்கு சொல்லி காட்டலாம். ரைட், இது மாதிரியான இலக்கிய நயத்துகளை வச்சு நீங்க எழுதினா சரி இன்ஷா அல்லாஹ். பாருங்க, முதலாவது இலகுவான மொழிநடையில் அமைந்துள்ள கவிதை ஆழமான சரிவான கருத்தை தருகின்றது. அதே போல சம அளவு கொண்ட சொற்களை கொண்ட கவிவரிகள் காணப்படுகின்றன. அப்ப இவ்வாறு சம அளவு கொண்ட சொற்களை கொண்ட கவிவரிகள் காணப்படுகின்றமையானது கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று நீங்கள் எழுதலாம். அதே போல ஒத்த ஓசை கொண்ட சொற்கள், அதை நாங்க சொன்னோம், முதப்பர் முவஃபர் எல்லாமே ஒரே மாதிரிగా நிக்கிற பாருங்க. லம்மத்து வந்திருக்குது, அது போற ஃபத்ஹா, ரெண்டு சொற்களையும் ஒப்பிட்டு பாருங்க. முதலாவது லம்மத், 2வது ஃபத்ஹா, 3வது ஷத்து வந்து ஃபத்ஹா வந்திருக்குது, 4வது எப்படி வந்திருக்குது? லம்மத்தைன் வந்திருக்குது. அப்போ ஒத்த ஓசை கொண்ட சொற்களாக இந்த 2 சொற்களையும் சொல்லலாம். இங்கேயும் கூட இலைஹி யதைஹி அந்நித்வாம் அல் மராம், இந்த சொற்கள் ஒத்த ஓசை கொண்ட சொற்களாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு 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 ஒத்திசைவான சொற்களாக காணப்படுகின்றன. சின்ன வித்தியாசம் தான் நிற்குது, சின்ன வித்தியாசம் நிற்குது. உதாரணமாக அல் மராம், அந்நித்வாம், ரைட், இங்கே சத்து வந்து கஸ்ரா வந்திருக்குது, இங்கே ஃபத்ஹா வந்திருக்குது. இவ்வாறு சிறிய அளவிலான வித்தியாசங்களை கொண்டதாகத்தான் இந்த சொற்கள் இருக்குது. எனவே நாங்க ஒத்த ஓசை என்று சொல்லாம ஒத்திசைவான சொற்கள் என்று சொல்றோம். அதே மாதிரிగా நீங்க ஆரம்பத்துல சொன்னதுதான், கவிவரியின் காணப்படுகின்ற இரு பகுதிகளிலும் இறுதி எழுத்து ஒரே மாதிரி இடம்பெற்றிருப்பதும் கவிதையின் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். யுரத்திப், யதஅப், இந்த, அஅத்த, இலை, யதை, முதப்பர், முவஃபர், அந்நிதாம், அல் மராம். சரியா? கிளியரா? ஓகே, அந்நிதாம் என்ற கவிதை படிச்சுட்டீங்க, கிளியரா? சார். ஓகே, சரி, ரைட். நான் இன்ஷால்லா இந்த கவிதைக்குரிய கேள்விகளையும் நான் இன்ஷால்லா அனுப்புறேன். ரைட், நாங்கள் இப்போ அடுத்த கவிதையும் பார்ப்போம். ரைட், இத்தனை கேள்விகள் நான் இன்ஷால்லா அனுப்பி விடுறேன். நான் நினைக்கிறேன் தவாதுல் ஆலிம், இது 11ஆம் ஆண்டுல முதலாவது கவிதை, அது உங்களுக்கு வராது. ரைட், அல் வத்தன், அல் வத்தனை பார்ப்போமா? ஓகே, அல் வத்தன் சரியா? அல் வத்தன் 10ஆம் ஆண்டுக்குரியதானே? ஓகே, பார்ப்போம். சரியா? ரைட், பாருங்க. அல் வத்தன் நாங்க கடைசியா நடந்த கிளாஸ்ல கொஞ்சம் மேலோட்டமாக குயிக்கா ஒரு எக்ஸாமுக்காக வந்து ரிவிஷன் மாதிரி பார்த்தோம். இன்னும் நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து இதை முடிச்சிடுவோம், பிரச்சனை எல்லாம் முடிச்சிடுவோமே. முடிஞ்சா நான் நினைக்கிற கவிதைகள் எல்லாமே முடிஞ்சு, அப்படித்தானே? ஓகே, சில நேரம் போரிங் ஆயிக்கும், எனக்கு விளங்குது. ரைட், வேற பகுதியை படிப்போம் என்றெல்லாம் சொல்றீங்க. நாங்க அன்றைக்கு கொஞ்சம் வேகமாக பார்த்தபடியால எனக்கு திருப்தி இல்லை அந்த படிப்பிச்சது. எனவே நான் கொஞ்சம் டைம் எடுத்து படிப்பிக்கலாம் என்று யோசிக்கிறேன். சரியா? அப்ப நாங்க இன்றையோட கவிதைகள் என்ற பகுதியை முடிக்கலாம். 3 கவிதைகளுக்குமான அரபு மொழியிலான வினாக்களை நான் உங்களுக்கு இன்ஷால்லா அனுப்புறேன். அடுத்த வகுப்புல அந்த வினாக்களுக்கான விடைகளை நாங்க கலந்துரையாடி விட்டு இன்ஷால்லா இன்னும் ஒரு புதிய பகுதியை நோக்கி நாங்க செல்வோம். அப்ப நாங்க 10ஆம் ஆண்டு புத்தகத்துல காணப்படுகின்ற எல்லாமே படிச்ச மாதிரி ஆகிடும். எங்களை பேலன்ஸ் ஆகிறது வந்து பழமொழிகளும் அரபு தமிழும் மாத்திரம் தான், அப்படித்தானே? பழமொழியும் படிக்கணுமா?
அது வந்து நான் படிப்பிக்க வாங்குறேன்டா நான் கிளாஸ்ல சொல்றத கொஞ்சம் பேர் வெளியில போயிட்டு வேற மாதிரி காய்ச்சிக்கிறாங்க. அதாவது நான் படிப்பிக்க நான் சிலபஸ்ல இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க போல. ரைட். நான் சொல்றேன் என்னடா பழமொழிகளை படிங்க. ஆனா பழமொழிகளை விடவும் நீங்க அடுத்த பகுதிகளுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து படிங்கன்னு தானே நான் சொன்னேன். அப்படித்தானே சொன்னேன் உங்களுக்கு. ஓகே ரைட். ஆனா சில ஸ்கூல்ல டீச்சர்ஸ்மார்கிட்ட சேர்மார்கிட்ட போயிட்டு நான் சொன்னதாக பழமொழிகளை படிக்க வேண்டிய அவசியம் இல்லையாம், பழமொழிகள் சிலபஸ் இல்லையாம் என்றெல்லாம் சொல்லிக்கிறாங்க. யாரு சொன்னது அப்படி? நான் சொன்னேனா எப்பயாவது நீங்க படிக்க வேணாம்னு சொன்னேன் நானா? சார் இந்த டைமுக்கும் பழமொழிகள் கூட வந்துச்சு சார். அதுதான் நான் வேணுமென்றே பழமொழி வந்த மாதிரி தான் வழங்குறேன். ரைட். நான் சொன்னது என்னடா ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை வச்சுதான் நான் அந்த கருத்தை சொன்னேன். படிக்கிற பாடங்கள்ல எந்த பகுதிக்கு நீங்க கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்னாவது கவிதையும் உரைநடையும், அடுத்து சூரா, அடுத்த ஹதீஸ். இந்த 4 பகுதிகளையும் நீங்க மிச்ச ஆழமா படிச்சீங்கன்னு சொன்னா, டீப்பா படிச்சீங்கன்னு சொன்னா, இந்த பழமொழிகள் வார பகுதி வந்து பார்ட் 3ல பார்ட் 2ல கடைசி கேள்வியா வரும். அப்ப நீங்க அது குறித்து அலட்டிக்கொள்ள தேவையில்லைன்ற மாதிரி அந்த கருத்துப்படதான் நான் சொன்னேன். ஆனா சிலபஸ்ல இல்ல என்று நான் சொன்னதாக சொல்லிக்கிறாங்க. சரியா? ரைட். அப்ப பாருங்க. ரைட். அப்ப பழமொழிகள் எங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட 20 பழமொழிகள் இருக்குது 10ஆம் ஆண்டுல. நான் ஒரு 2 கிளாஸ்ல முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதையும் படிச்சா அரபு தமிழையும் படிச்சா நாங்க இன்ஷா அல்லாஹ் 11ஆம் ஆண்டு பாட புத்தகத்தை ஆரம்பிக்கலாம். ரைட். ஓகே. அல்வத்தன் பாருங்க. நஹ்னு அவுலாது சிகார் ஜத்துனா மித்லல் கிபார் ஃபப்லுனா ஹிஃப்ல் அல்வத்தன் அன் ஷுரூரின் வஃபிதன் ديننا دين الإسلام ليس فيه من خصام فيه درس للإيمان للمحبة والوئام نطلب العزة التام بين أقوام عظام. சரியா? அருமையான ஒரு கவிதை. ரைட். பாருங்க. இப்ப முதலாவது வரிய பாருங்க. நஹ்னு அவுலாது சிகார், நஹ்னு அவுலாதுன் சிகார் ஜத்துனா மிஸ்னல் கிபார். நஹ்னு அண்ணா கருத்து நாங்கள், நாங்கள் என்பதுதான் கருத்து. அவுலாத் அண்ணா கருத்து பிள்ளைகள், சிறார்கள் என கருத்துக்கள்லாம் எங்களுக்கு சொல்லலாம். நஹ்னு அவுலாத் அண்ணா கருத்து என்ன? நாம் சிறார்கள், நாம் பிள்ளைகள். எப்படியான பிள்ளைகள்? சிகார். சிகாரண்டா இப்ப நஹ்னு அவுலாதண்டா நாம் சிறார்கள் தானே. சிகாரண்டா சிறியவர்கள். அப்ப நாங்க ரெண்டையும் சேர்த்து அவுலாது சிகாரண்டா சிறிய சிறார்கள், அதாவது சின்னஞ்சிறார்கள் என்று சொல்லலாம். நஹ்னு அவுலாதுன் சிகாருன், நாம் சின்னஞ்சிறார்கள். ரைட். ஜத்துனா மிஸ்னல் கிபார். ஜத்துனா எங்களுடைய முயற்சி, எங்களுடைய முயற்சி, எங்களுடைய உழைப்பு யாரை போன்றதாகும்? மிஸ்னல் கிபார். மிஸ்ல என்றா போல, மிஸ்ல என்ற சொல் கருத்துன்னா போல, அல் கிபார் என்ற கருத்து பெரியவர்கள். இப்ப ஜத்துனா மிஸ்னல் கிபார் எங்களுடைய முயற்சி, எங்களுடைய உழைப்பு எல்லாமே யாரை போன்றதாகும்? பெரியார்களை போன்றதாகும், பெரியவர்களை போன்றதாகும். அப்ப நஹ்னு அவுலாது சிகார் நாம் சின்னஞ்சிறார்கள், ஜத்துனா மிஸ்னல் கிபார் எங்களுடைய முயற்சியோ உழைப்போ பெரியவர்களை போன்றதாகும். ரைட். பாருங்க. ஃபர்லுனா ஹிஃப்லல் வதன் அன் ஷுரூரின் வஃபிதன். ஃபர்லுனா எங்களுடைய கடமை. ஃபர்லண்டா கடமை. சரியா? ஃபர்லான தொழுகைகள் என்று சொல்லுவோம். ஃபர்ல ஐன், ஃபர்ல கிஃபாயா என்று இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. ஃபர்லண்டா என்ன? கடமை, கட்டாய கடமை. ஃபர்லுனா எங்களுடைய கடமை. ஃபர்லுனான்னு வந்தா எமது கடமை என்று வரும். எது எமது கடமை? ஹிஃப்லுல் வதன், ஹிஃப்லல் வதன் தேசத்தை பாதுகாப்பது, தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமையாகும். ஃபர்லுனா ஹிஃப்லல் வதன் தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமையாகும். எதை விட்டும் தாய் நாட்டை பாதுகாக்க வேண்டும்? அன் சுரூரின் வஃபிதன். அண்ணண்டா விட்டும். எதை விட்டும்? சுரூர் என்ற கருத்து தீங்குகள். சுரூர் என்ற என்ன கருத்து? தீங்குகள். வஃபிதன், ஃபிதன் என்ற கருத்து குழப்பங்கள். இப்ப தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமையாகும். சரியா? ஃபித்தன், ஃபித்தன் என்ற குழப்பங்கள். ஃபித்னா என்று சொல்ற
ஃபித்னா, ரைட். அப்ப ஃபித்னத்துன்னுண்டா குழப்பம். நீங்க ஊர்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபித்னா என்ற சொல், பயானுகள்ல கூடுதலாக கேள்விப்படுவீங்க ஃபித்னா என்ற சொல். ஃபித்னத்துன் ஃபித்தனும் குழப்பங்கள், அனாச்சாரங்கள். அப்ப குழப்பங்களை விட்டும் தீங்குகளை விட்டும் தாய்நாட்டை பாதுகாப்பது எமது கடமை ஆகும். திரும்ப பாருங்க, நஹ்னு அவுலாது சிகார் ஜத்துனா மிஸ்லல் கிபார். நாம் சின்னஞ்சிறார்கள், எங்களுடைய உழைப்பு பெரியவர்களை போன்றது. ஃபர்குனா ஹிஃப்லுல் வதன் அன் ஷுரூரின் வஃபிதன். சரியா? தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமை ஆகும். அடுத்த பாருங்க, தீனுனா தீனுல் இஸ்லாம் லைஸ ஃபீஹி மின் ஹிசாம். தீனுனா, தீனுனா கருத்து என்ன? எமது மார்க்கம். எமது மார்க்கம். சரியா? தீன் என்ற கருத்து மார்க்கம், தீனுனா என்ற கருத்து எமது மார்க்கம். இப்ப மேல பார்த்தோம், ஃபர்லண்டா கடமை, ஃபர்லுனா கருத்து எங்களுடைய கடமை. அந்த மார்க்கம் இது தீனுனா எமது கடமை. சரி, தீனுனா எமது மார்க்கம், ஃபர்லுனாண்டா எமது கடமை. சரி, அப்ப தீனுனா எமது மார்க்கம் எது? தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கம் ஆகும். அப்ப தீனுனா தீனுல் இஸ்லாம். சரியா? எமது மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஆகும். எமது மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஆகும். லைஸ ஃபீஹி மின் ஹிசாம். லைஸ என்ற கருத்து இல்லை, ஃபீஹி என்ற கருத்து அதிலே. அப்ப லைஸ ஃபீஹி என்ற கருத்து அதிலே கிடையாது, அதிலே இல்லை. என்ன இல்லையா? மின் ஹிசாம், எந்த விதமான சச்சரவும் இல்லை. ஹிசாம் என்ற சச்சரவு. சரியா? சண்டே சச்சரவுன்னு சொல்ற, சண்டே சச்சரவுன்ற. அப்ப அதான் நாங்க ஹிசாம் என்று சொல்றது. லைஸ ஃபீஹி மின் ஹிசாம், அதில் எந்த விதமான சச்சரவும் அந்த மார்க்கத்தில் கிடையாது. தீனுனா தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கம் எமது மார்க்கமாகும். லைஸ ஃபீஹி மின் ஹிசாம், அதில் எந்த விதமான சச்சரவும் கிடையாது. பாருங்க திருப்ப, நஹ்னு அவுலாது சிகார், நாம் சின்னஞ்சிறார்கள். ஜத்துனா மித்ரல் கிபார், எமது உழைப்பு பெரியவர்களை போன்றது. ஃபர்லுனா ஹிஃப்லல் வதன் அன் ஷுரூரின் வஃபிதன், தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் தாய்நாட்டை பாதுகாப்பது எமது கடமையாகும். தீனுனா தீனுல் இஸ்லாம், எமது மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாகும். லைஸ ஃபீஹி மின் ஹிசாம், அதில் எவ்விதமான சச்சரவும் கிடையாது. அடுத்த பாருங்க, நதுலுபுல் இஸ்ஸத்தாம் பைன அக்வாமின் இவாம். நதுலுபு என்ற கருத்து நாம் வேண்டுகிறோம். நதுலுபு என்ன கருத்து? நாம் வேண்டுகிறோம். அல் இஸ்ஸ, கண்ணியத்தை. அப்ப நதுலுபுல் இஸ்ஸ அத்தாம், அத்தாம் என்ற கருத்து பூரணமான. சரியா? பூரணமான, முழுமையான. அப்ப நதுலுபுல் இஸ்ஸத்தாம், நாம் பூரணமான கண்ணியத்தை வேண்டுகின்றோம், நாம் முழுமையான கண்ணியத்தை வேண்டுகின்றோம். யாருக்கிடைய? பைன அக்வாமின் இவாம். பைன என்றா இடையே, பைன என்ற கருத்துன்னா இடையே, அக்வாம் என்ற கருத்து சமூகங்கள். சரியா? அக்வாம், அப்ப பைன அக்வாமின் என்றா சமூகங்களுக்கு இடையே, சமூகங்களுக்கு மத்தியில் என்ற கருத்துல வரும். இவாம் என்றா பாரிய, இவாம். பைன அக்வாமின் இவாம் என்ற கருத்து என்ன? பாரிய சமூகங்களுக்கு இடையே நாம் பூரண கண்ணியத்தை வேண்டுகிறோம். பாரிய சமூகங்களுக்கு இடையே அல்லது பாரிய சமூகங்களுக்கு மத்தியில் நாம் பூரணமான கண்ணியத்தை வேண்டுகின்றோம். சரியா? ரைட். ஓகே. இடையில நான் ஏதாவது விட்டேனா? இது சொல்லி தந்தா இல்லே? ஓகே, ரைட். ஃபீஹி தர்சுல் ஈமான் இல் மஹப்பத்தி வல் வியார். ஃபீஹி என்றா அந்த மார்க்கத்தில், தர்சுண்டா பாடம். அப்ப லில் ஈமான், ஈமான் உங்களுக்கு தெரியும், ஈமான குறிக்குது, இறை நம்பிக்கையை குறிக்குது. நம்பிக்கை பொதுவாக இறை நம்பிக்கை என்றா மறுமை நம்பிக்கை எல்லாமே தான் நம்பிக்கை. அப்ப அந்த ஈமானுக்கும் லில் மஹப்பா, அன்புக்கும், வல்வியாம், நட்புக்குமான படிப்பினைகள் இந்த மார்க்கத்தில் உள்ளன என்ற கருத்துல வருமா? சரியா? ரைட். ஓகே. நாங்க ஏற்கனவே பார்த்ததால மிச்ச லேசான ஒரு கவிதை தான் இது. ரைட். அப்ப நஹ்னு அவுலாது சிகார், நாம் சின்னஞ்சிறார்கள். ஜத்துனா மிஸ்லல் கிபார், எங்களுடைய உழைப்பு பெரியவர்களை போன்றது. ஃபர்குனா ஹிஃப்லல் வதன் அன் ஷுரூரின் வஃபிதன், தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் தாய்நாட்டை பாதுகாப்பது எமது கடமையாகும். தீனுனா தீனுல் இஸ்லாம் லைஸ ஃபீஹி மின் ஹிசாம், எமது மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாகும்.
அதில் எவ்விதமான சச்சரவும் கிடையாது. ஃபீஹி அதில் தர்சுல் லில் ஈமான் ஈமானுக்கும், லில் மஹப்பதி அன்புக்கும், வல் விஆம் நட்புக்குமான படிப்பினைகள் அதில் உண்டு. நதுலுபுல் ஐஸத்தாம் நாம் பூரணமான கண்ணியத்தை வேண்டுகிறோம். பைன் அக்வாமின் இலாம் பாரிய சமூகங்களுக்கிடையே நாம் பூரணமான கண்ணியத்தை வேண்டுகிறோம். இலாம் என்ற கருத்து பாரிய, அவீம் இலாம் பாரிய பிரமாண்டமான இந்த கருத்துக்கள்லாம் வருமா? சரி, இந்த கவிதையில எதுவும் டவுட் இருக்குதா? டவுட் இல்லையா பிள்ளைகள்? இல்ல சார். இல்லைங்களா? ஓகே, சரி, ரைட். அப்ப இதுல படிப்பினைகள் நிறைய சொல்லலாம். ஏன்னா ரைட், படிப்பினைகள் வரக்கொள்ள தேசப்பற்றும் மார்க்கப்பற்றும் உள்ள சிறார்கள் தான் இன்றைய காலத்தின் தேவை. ஒன்று, தாய்நாட்டை பாதுகாப்பதும் எமது கடமைதான். அதே போல மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதும் எமது கடமைதான். சரியா? தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்தை விட்டு கொடுக்க கூடாது. மார்க்கத்துக்காக தாய்நாட்டை காட்டி கொடுக்கவும் கூடாது, தாய்நாட்டை அழிக்கவும் கூடாது. சரியா? ரெண்டும் தேவை. அப்ப தேசப்பற்றும் தேவை, தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களும் தேவை. அதே நேரம் அவர்கள் மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். சரியா? ரைட். புக்ல இல்லாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? சரியா? அப்ப அது ஒரு படிப்பினையாக சொல்லலாம். ரெண்டாவது, ஹிஃப்லுல் வத்தன் அன் சுரூரின் வஃபித்தரண்டிக்கிறலையா? அப்ப குழப்பங்களை விட்டும், ஏன்னா குழப்பங்களை விட்டும் தீங்குகளை விட்டும் தாய்நாட்டை பாதுகாப்பது எமது கடமை. எழுதி கொள்ளலாம். குழப்பங்களை விட்டும் தீங்குகளை விட்டும் ரைட் தாய்நாட்டை பாதுகாப்பது எமது கடமை ஆகும். அதே போல அதில் இருந்துச்சு இஸ்லாம், தீனுனா தீனுல் இஸ்லாம், எமது மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அதுல லைஸ ஃபீஹி மின் ஹிசாம், அந்த இஸ்லாம் மார்க்கத்துல எந்த விதமான முரண்பாடுகளோ சர்ச்சைகளோ கிடையாது. அப்ப அந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய, உதவி ஒத்தாசை புரியக்கூடிய மார்க்கம். எனவே தான் அடுத்த வரையில வருது ஃபீஹி தர்சுல் லில் ஈமான் லில் மஹப்பத்தி வல் விஆம் என்று வருது. சரியா? ரைட். அப்ப அதே போல அதையும் ஒரு படிப்பனையாக எழுதலாம். அதே போல இறை நம்பிக்கை தான் அனைத்து நட்பண்புகளினதும் ஊற்று. அதுல பாருங்க, ஃபீஹி தர்சுல் லில் ஈமான், முதலாவதாகவே இறை நம்பிக்கையை தான் கவிஞர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இறை நம்பிக்கைக்கான படிப்பினைகள் அந்த மார்க்கத்தில் உள்ளன. அடுத்ததாகத்தான் லில் மஹப்பத்தி வல் விஆம், அன்பு பாசம் நட்பு எல்லாமே வருது. அப்ப இறை நம்பிக்கை தான் பொதுவாக எல்லா நட்பண்புகளுடைய ஊற்றாக காணப்படும் என்று எங்களுக்கு படிப்பினைகளை சொல்லலாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி வரைய வச்சும் சொல்லலாம். ஏன்னா நாம் பூரணமான கண்ணியத்தை விரும்பக்கூடியவர்கள். சரியா? இழிவுபடுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல, அவமானப்படுத்தப்படக்கூடியவர்கள் அல்லர். ரைட். எங்களுக்கென்று ஒரு தனியான சுதந்திரமான கண்ணியம் இருக்குது என்றதை வச்சு நீங்க படிப்பினையாக எழுதலாம் கேட்டால். அதே போல பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம், இலக்கிய கண்ணோட்டம் நிறையவே இருக்குது. ரைட். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல சிகார் கிபார், வத்தன் ஃபித்தன், இஸ்லாம் ஹிசாம், ஈமான் இருக்குது. அதெல்லாம அத்தாம் இதாம். அப்ப இந்த 4ஆம் வரியை தவிர உள்ள ஏனைய கவிவரிகள் எல்லாத்துலயும் 2 பகுதியிலையும் உள்ள இறுதி எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கிறது. சிகார் கிபார் ராவுல வந்திருக்குது, வத்தன் ஃபித்தன் நூல்ல வந்திருக்குது, இஸ்லாம் ஹிசாம் மீம்ல வந்திருக்குது, அத்தாம் இலாம் மீம்ல வந்திருக்குது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிகார் கிபார் எதிர்கருத்து, அதையும் நீங்கள் எழுதலாம். சமவலு கொண்ட எதிர் சொற்கள் கையாளப்பட்டுள்ளமை என்றதை நீங்கள் எழுதலாம். ஒத்த ஓசை கொண்ட சொற்களும் இருக்குது இல்லையா? சிகார், ஹிசாம், இலாம் அதெல்லாம் என்ன ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். லில் ஈமான், அல் இஸ்லாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற ஃபீஹி ஃபீஹி,
என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறத உங்களுக்கு எழுதலாம். ரைட்? இவ்வாறாக நீங்க என்ன செய்யலாம், இலக்கிய கண்ணோட்டத்துல நீங்க அந்த இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதலாம். சரியா? அதைத்தான் நாங்க முதலாவது சொன்னது. 4ஆம் வரியை தவிர உள்ள ஏனைய அனைத்து கவிவரிகளின் இரு பகுதிகளிலும் உள்ள இறுதி சொற்களின் இறுதி எழுத்துக்கள் ஒரே வடிவில் அமைந்துள்ளமை. உதாரணமாக சிகார், கிபார், வத்தன், ஃபிதன், இஸ்லாம், ஹிசாம், அத்தாம், இலாம். அடுத்த கவிவரிகள் பெரும்பாலும் சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று எழுதலாம். ஒத்த வரிசை கொண்ட சொற்கள் நாங்க சொன்னோம், சிகார், கிபார், இமாம். அதே போல சமவலு கொண்ட எதிர் சொற்களை சொன்னோம், சிகார், கிபார். அதே போல ரைட் ஓமிக்கப்பட்டிருக்கிற என்றதை எழுதலாம் இலக்கியமாக. சிறுவர்களுடைய முயற்சி, சிறுவர்களின் உழைப்பு எல்லாமே பெரியவர்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஓமிக்கப்பட்டிருக்கிற என்றதை சொல்லலாம். மிஸ்லல் கிபாரன் வந்திக்குது, பெரியவர்கள் எந்த அளவு முயற்சியும் உழைப்பும் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அதே போலதான் சிறார்களாகிய நாங்களும் தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக முயற்சிக்கக்கூடியவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் என்று கவிஞர் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார். அடுத்த இந்த கவிதை ஒரு கருத்து செறிவுமிக்க கவிதையாக காணப்படுகின்றது என்றதையும் நீங்க வேணுமென்றா எழுதலாம். சரி, ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? சரியா பிள்ளைகள், கிளியரா? ஓகே, சரி, ரைட். இப்ப அதுலயும் சில கேள்விகள் இருக்குது. ஏன்னா மாஹுவ தீனுனா மாஹுவல் ஃபர்ல் அலா சிகார், இந்த கேள்வி என்ன கேட்கிறன்னு உங்களுக்கு விளங்குறா? மாஹுவ தீனுனா அப்படி என்ன கருத்து என்ன? உமது மார்க்கம் என்ன? வெரி குட். எமது மார்க்கம் என்ன? மாஹுவல் ஃபர்லு அலா சிகார் என்ன கருத்து? மாஹுவல் ஃபர்லு அலா சிகாரி. சொல்லுங்க பக்கம். மாஹு என்ன கருத்து என்ன? மாஹுவ என்ன? என்ன. சரியா? ரைட். அப்ப ஓ எஸ், மாஹு வேண்டா என்ன, அல் ஃபர்ல் வேண்டா ஃபர்லு என்ன, கடமை என்ன, யார் மீது? அல சிகார், சிறார்கள் மீது என்ன கடமை? சிறார்கள் மீது எது கடமையாகும்? விளங்கினா? மாஹு அல் ஃபர்லு அல சிகார், சிறார்கள் மீது என்ன கடமையாகும் எழுதுனா சரி. ரைட். அதே போல அடுத்த கேள்வி பாருங்க. அம்ம நஹ்பலுல் வத்தன். அம்ம அம்மேண்டா என்ன கருத்துல வர? அன் சஹம விட்டும். சரியா? அம்ம நஹ்பலுல் வத்தன், நாம் எதனை விட்டும்? எதனை விட்டும்? தாய் நாட்டை பாதுகாக்க வேண்டும். நஹ்பல் வேண்டா நாம் பாதுகாப்போம். அப்ப கேள்வியோட வரக்குள்ள அம்ம நஹ்பலு, நாம் எதனை விட்டும் பாதுகாக்க வேண்டும்? அல் வத்தன், தாய் நாட்டை, தேசத்தை நாம் எதனை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அடுத்த பாருங்க. மாதா நஜிது ஃபில் இஸ்லாம் அப்படின்டா மாதாண்டா என்ன? ஏன்னா ஃபில் இஸ்லாம் என்ற கருத்து இஸ்லாத்தில். மாதா நஜிது ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் நாம் இதனை பெற்றுக்கொள்கின்றோம் என்ற கருத்துல வரும். சரி, இதனை காண்கின்றோம், இதனை பெற்றுக்கொள்கின்றோம். அப்புறம் பாருங்க. கைஃபகான ஜத்து சிகார், சிறியவர்களுடைய முயற்சி எப்படி இருந்தது, எப்படி இருக்கின்றது? சிறுவர்களுடைய முயற்சி உழைப்பு எப்படி இருக்கின்றது? மாதா நதுலுபு பைன அக்வாமின் இஸாம், பாரிய சமூகங்களுக்கு இடையே நாம் இதனை வேண்டுகிறோம். அதே போல வளமையாக வர சொல்தான் கேள்விதான். உஸ்குர் உன்வானன் முனாசிபல் லிஹாதல் பைத், இந்த கவிதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை குறிப்பிடுக. அதே போல கடைசியா பாருங்க. உக்து, உக்து பண்டா கருத்து என்ன? உக்து பண்டா எழுதுக, எழுதுக. ஓகே. அல் கலிமத்தல் முலாத்தா, அல் கலிமத்தல் முலாத்தாண்டா என்ன? அல் கலிமத்தல் முலாத்தாண்ட கருத்து எதிர்கருத்து. எதிர்கருத்து. விளங்கினா? எதிர்கருத்து சொல், எதிர்கருத்து சொல்லை எழுதுக, எதிர்கருத்து சொல்லை எழுதுக. களிமாண்ட கருத்து சொல், அல் முலாத்தாண்ட எதிர்கருத்து, எதிர் சொல். ரைட். எதிர் சொல்லை எழுதுக, எதிர்கருத்து சொல்லை எழுதுக. உக்துப் அல் கலிமத்தல் முலாத்தா லிகலிமத்து சிகார், சிகார் என்ற சொல்லுக்குரிய
சொல்லு. எதிர்கருத்து சொல்ல எழுதுக. இல்லைங்களா? ரைட். ஓகே. அப்ப இந்த கேள்விகளையும் நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்புறேன். ரைட். இதெல்லாம் 11ஆம் ஆண்டுக்குரியது. ரைட். ஓகே. ரைட். அப்ப கவிதைகள் எல்லாம் முடிச்சிட்டோம்ல அப்ப? சார். ரைட். சரி. ரைட். இது வந்து அந்த ஏற்கனவே நாங்க பார்த்த படிப்பினைகள் தானே, அந்த அல் வத்தான் என்ற கவிதையில் காணப்படக்கூடிய படிப்பினைகள் தான். இதுதான் தாய்நாட்டை பாதுகாப்பது எமது கடமை, இறை நம்பிக்கையை அனைத்தினது மூற்று, இஸ்லாத்தில் எவ்வித முரண்பாடுகளும் சச்சரவுகளும் கிடையாது, தேசப்பற்றும் மார்க்கப்பற்றும் உள்ள சிறார்களை இன்றைய காலத்தின் தேவை, இதோட புத்தகத்துல இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. உதவி ஒத்தாசை புரிந்து அன்பு செலுத்தும் படிப்பினைகள் இல்லையே சார். இல்லையா? அப்ப இதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் கவிதைக்கு அடிச்சுக்கோ. படிப்பினை கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. டேர்ம் எக்ஸாமை வச்சு தான் கேட்பாங்க. சில ஸ்கூலை பொறுத்து இருக்குது. பொதுவாக படிப்பினைகள் எக்ஸாமுக்கு வாரில்ல, ஃபைனல் எக்ஸாமுக்கும் இல்லை. சில ஸ்கூல்ல வந்து படிப்பினைகள் கேட்குற கவிதைக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா டேர்ம் எக்ஸாமில் புள்ளிகள் பின்னுக்காக கொள்ள அரபிலக்கின பாடம் சம்பந்தமான அந்த பார்வை வித்தியாசமாகுது. அப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் படிப்பிச்சுட்டு போக ஆகுது. சரியா மகன்? நான் சொன்ன விளங்கினா, இப்போ சில ஸ்கூலில் வந்து டேர்ம் எக்ஸாம் பேப்பர் எடுக்கிற நேரம் டீச்சரே தான் இருப்பாங்க. அப்போ குறிப்பிட்ட கவிதையை தந்து கவிதையில் காணப்படக்கூடிய படிப்பினைகள் 2ஐ குறிப்பிடுகன்னு சொன்னால், அதை நாங்கள் படிக்கலாட்டு அதை எழுத கஷ்டமாகும். எழுத கஷ்டமாகினா என்ன நடக்கும்? அந்த டீம்ல பிள்ளையோட மார்க்ஸ் குறையும். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாட மார்க்ஸ் குறையும். மார்க்ஸ் குறைஞ்சா என்ன முடிவுக்கு வருவீங்க தெரியுமா? அரபிலக்கண பாடம் கஷ்டம் என்ற முடிவுக்கு வருவீங்க. விளங்கினா இப்போ உங்களுக்கு? அப்ப அது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போக வேண்டிய தேவைன்னு வந்திருக்குது. சரியா? ரைட். ஓகே. ஓகே சார். ஓகே. சரி. ஹைர். அப்ப இதுகள் போதனைகள் என்று கேட்டு வந்தா 2 தான் கேட்டு வர. 2 கேட்டு வரலாட்டு நீங்க 4 எழுத வேண்டி வரும். அப்படி வந்தா சரியா? ரைட். சரி. ஓகே. வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? நான் இப்போ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து என்ன அனுப்பி விட்றேன்னா, இந்த கேள்விகளை கட்டாயம் செஞ்சு கொண்டு வாங்க. அரபு மொழியிலான வினாக்களுக்கான விடைகளைத்தான் கட்டாயம் எதிர்பார்க்கறது. செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. சரி. அப்ப நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம்னா இன்ஷா அல்லாஹ். ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.